இது வந்து வீட்டுக்கு உபயோகப்படுத்துற ஒரு சின்ன வெஜிடபிள் கட்டிங் மிஷினுங்க. இது வந்து உங்களுக்கு டைசிங், ஸ்லைசிங் இது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோல பல்வேறு வேலைகளுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய 4 டைப் ஆஃப் வெஜிடபிள் கட்டிங் மிஷின்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டிருக்கேங்க. உங்க வேலைகளுக்கு தகுந்த மாதிரியான வெஜிடபிள் கட்டிங் மிஷினை நீங்க சூஸ் பண்றதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கமர்ஷியல் வெஜிடபிள் கட்டிங் மிஷினுங்க. இது வந்து ஹோட்டல், கேண்டீன், கேட்டரிங், கோயில் இது மாதிரியான அன்னதான விழாக்கள் இந்த மாதிரியான இடத்துகளுக்கெல்லாம் இது சூப்பரா யூஸ் பண்ணலாங்க. இது வந்து வீட்டுக்கு உபயோகப்படுத்த முடியாது. இது ஒரு மணி நேரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 150 கிலோ காய்கறிகளை வெட்ட முடியுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைசிங் இந்த மாதிரி ரவுண்டா எடுத்துக்கலாங்க, ஸ்கொயரா வெட்டிக்கலாங்க. இது மாதிரி வந்து அவியலுக்கு வேணுங்கிற அந்த காய்கறிகளை நறுக்கிக்கலாங்க. இது மாதிரி நீளமா வந்துருங்க. இதை வந்து நம்மளுக்கு வந்து டாப்பிங்ஸ் இல்லைன்னா வந்து என்ன மாதிரியான பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ண முடியும். இது வந்து 10 mm பொரியல் காய்கறிகளுங்க. இதுல சின்ன துகள்களும் இருக்குங்க. அடுத்து 2 mm ஸ்லைசருங்க. இதுல வந்து முட்டைகோஸ் நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணலாம். இது நூடுல்ஸ்க்கும் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளுக்கும் பயன்படுத்தலாம். இது மாதிரி பொடியாவும் நறுக்கிக்கலாம். இது வந்து ஹோட்டல் பொரியலுக்கு பயன்படுத்திக்கலாங்க. இது வந்து 9 mm கிரேட்டருங்க. இதுவும் முட்டைகோஸ் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சின்ன துகளா வந்து நம்ம வெட்டிக்கலாம். பொரியலுக்கு பயன்படுத்திக்கலாங்க. இது மாதிரி கொஞ்சம் நீளமா வேணும்னா ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான கத்திரிங்க. இதை வந்து ரவுண்டா தான் கட் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா ஸ்கொயரா கட் பண்ணலாம். நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க வீட்ல பண்ற மாதிரி இந்த ஸ்டார் வடிவத்திலயோ நீளமாவோ கட் பண்ண முடியாதுங்க. இது 15 mm டைசருங்க. இது வந்து சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே உபயோகப்படுத்திக்கலாம். இதுல உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கேரட்டு, கிழங்கு வகை காய்கறிகள் இது எல்லாமே கட் பண்ணிக்கலாம். நீங்க நிறைய வாழைக்காய் பஜ்ஜி யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த 2 mm பிளேட் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்லைஸ் ஆயிட்டு அழகா வந்துடும். அடுத்து ஸ்நாக்ஸ் ஐட்டமுக்கு வருவாங்க. நீங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த லேஸ் பிளேட் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபிங்கர் சிப்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபிங்கர் பிளேட் யூஸ் பண்ணலாம். நீங்க பிளைன் சிப்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 2 mm பிளேட் யூஸ் பண்ணலாம் அல்லது 1.5 mm பிளேட் யூஸ் பண்ணலாம். அடுத்து பீன்ஸ் பார்த்துக்கலாங்க. பீன்ஸ் கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கன்வீனியன்ட்டாக இருக்காது. ஆனால் இருந்தாலும் நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு வந்து ஈஸியாக கட் பண்ணலாம். வெண்டைக்காய் இந்த மாதிரியான கோவக்காய் இது எல்லாமே வந்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த வுட் சப்போர்ட்டரை வாங்கிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி இவ்வளோ அழகாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ 3 mm பிளேடை பயன்படுத்தி ஜிஞ்சர் ஸ்லைஸ் பண்ணுறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறப்ப நீங்கள் முழு இஞ்சியை போட்டிங்க அப்படின்னா மிக்ஸி வந்து சீக்கிரமாக பாலாகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இந்த மாதிரி இஞ்சி ஸ்லைஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா மிக்ஸி லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வருங்க. இப்போ 3 mm ஸ்லைசர் வச்சு தக்காளி யூஸ் பண்ணுறது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. தக்காளியை வந்து 3 mm சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிடலாம். இதை நம்ம அப்படியே டேரெக்டாக பிரியாணிக்கு மற்ற எல்லா விஷயங்களுக்கும் இது நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது மாறுபட்ட ஒரு வெஜிடபிள் கட்டிங் மிஷினுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் கட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் வேறு எது வேணாலும் கட் பண்ணலாம். கொத்து புரோடால் இருந்து மீட்டு, சிக்கனு இது எல்லாமே கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது வந்து சர்க்குலர் பிளேடில் ஒர்க் பண்ணணும். சர்க்குலர் பிளேடில் மேலே விழுந்தோடனே வந்து உங்களுக்கு சின்ன துண்டுகளாக வந்து அதை வெட்டி தள்ளி விட்டுருங்க. இதே ஜாக் ஃப்ரூட் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? கேரளாவில் வந்து ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. இதே மாதிரி மீட்டு, சிக்கன் ரெண்டையுமே இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் பார்த்துலாங்க. இது வந்து மரவள்ளிக்கிழங்குல குச்சி சிப்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப வேகமான இயந்திரம். இது வந்து உங்களுக்கு குச்சி சிப்ஸ் பண்ணுறவங்களுக்குன்னே வர தனி மிஷினுங்க. இந்த மிஷினை நாங்கள் வந்து எங்கள் கம்பெனியில் குட்டியான மிஷின் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ ப்ரொடக்ஷனை வந்து இது ஈஸியாக கொடுக்கும். ஒரு சைடில் லீஃப் கட் பண்ணிக்கலாங்க, ஒரு சைடில் வெஜிடபிள்ஸ் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிக்கலாம். லீஃபு, முருங்கைக்காய், பீன்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பக்கம் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க. ரெண்டாவது என்னென்னா ரொம்ப அக்யூரேட்டு, ரொம்ப க்ளீனு. இதில் சைஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிளேடு சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க. நீங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்பீட் கண்ட்ரோலர் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா காய்கறிகளுடைய சைஸ் வந்து சிறுசாகவும் பெருசாகவும் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், கேப்சிகம் இந்த மாதிரியான நீளமாக இருக்கக்கூடிய காய்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதனுடைய ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டைசர், பிளேட்ஸ் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து இந்த சின்னதாக ஸ்லைஸ் வேணும் அப்படின்னா நம்ம அந்த கீழே இருக்கிறதுல நம்ம எடுத்துக்கலாங்க. இது மாதிரி முட்டைக்கோசம் மேலே போட்டிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்லைஸ் பண்ணி தள்ளிடும். அதை மறுபடியும் எடுத்து மேலே போட்டிங்கன்னா துண்டு ஆகி தள்ளிடும். இதில் நீங்கள் வந்து கேரட்டு, பீட்ரூட் எல்லாமே வந்து 10 mm இருந்து அப் டு 20 mm வரைக்குமே நம்ம டைஸ் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு, பொரியலுக்கு எல்லாத்துக்குமே டைஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ப்ரொடக்ஷன் ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வரக்கூடியது. கிட்டத்தட்ட 500 கிலோ 600 கிலோ ஒவ்வொரு காய்கறிகளை பொறுத்து சிலதெல்லாம் 800-900 கிலோ வரைக்கும் கூட நம்மளால இதை வந்து ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். அதனால வந்து இதில் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. நீங்கள் மேலே வச்சு அமுத்திட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது மாதிரி பல்வேறு காய்கறிகளை நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்லைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா காய்கறிகளுமே ஸ்லைசிங், டைசிங் இந்த மாதிரியான குச்சியான சிப்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துட முடியும். குறிப்பாக இந்த மெஷின் ஆனியன் கட் பண்ணுறதுக்கு அதிகமாக உபயோகப்படுதுங்க. நீங்க பிரியாணிக்கு ஆனியன் கட் பண்றீங்க அப்படின்னா அதிகப்படியான ஆனியன் தேவைப்படுது. 300 கிலோ 400 கிலோ 500 கிலோ தேவைப்படும். ஸோ ஈஸியாக ஒரு மணி நேரத்தில் கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாங்க.